அமெரிக்கா ஈரான் சண்டை என்பது நேரடி முழு அளவிலான போராக இல்லாமல் பல ஆண்டுகளாக நீளும் அரசியல், இராணுவம் மற்றும் மறைமுக மோதலாகும். ஏன் இந்த மோதல் ஆரம்பமானது? 1979 முதல் ஈரான் தனது சொந்த பாதையில் பயணித்து வருகிறது. நேட்டோ இல்லை, IMF இல்லை, மேற்கு நாடுகளுக்கு கீழ்ப்படிதல் இல்லை. பிப்ரவரி 11 இஸ்லாமிய புரட்சியின் 45வது ஆண்டு நாளாக கொண்டாடப்படுகிறது. இது மேற்கு நாடுகளின் செல்வாக்கிலிருந்து முற்றிலும் விலகி ஒரு சுயாட்சி அரசின் பிறப்பை குறிக்கிறது. 1979 புரட்சி மேற்கு ஆதரவு பெற்ற ஆட்சியாளரான முகமது ரேஜா பலவி அவர்களின் ஆட்சியை கவிழ்த்தது. அவர் அமெரிக்காவின் ரிச்சர்ட் நிக்சன் நிர்வாகத்தால் மத்திய கிழக்கில் அமெரிக்க ஆதிக்கத்தின் முக்கிய துணையாக கருதப்பட்டார். ஷா அமெரிக்க நிறுவனங்களுக்கு ஈரானின் எண்ணெய் வளங்களில் சிறப்பு அணுகலை வழங்கினார், அமெரிக்க ஆயுதங்களை பெருமளவில் வாங்கினார், மேலும் ஈரானில் இருந்த அமெரிக்க படைகளுக்கு சட்ட ரீதியான பாதுகாப்பும் அளித்தார். புதிய அரசின் அடித்தளமாக விலாயத் அல் ஃபகி என்ற கொள்கை அமைக்கப்பட்டது. இது ருகுல்லா கொமைனி உருவாக்கிய தத்துவம். இந்த முறைப்படி ரஹ்பர் என்பவருக்கு உயர்ந்த அதிகாரம் வழங்கப்படுகிறது. இதன் மூலம் அரசியல் மற்றும் சமூக அமைப்புகள் அனைத்தும் இஸ்லாமிய அடிப்படையில் இயங்க வேண்டும் என்பதே நோக்கம். ஈரான் நெய்தர் ஈஸ்ட் நார் வெஸ்ட் என்ற வெளிநாட்டு கொள்கையை அறிவித்தது. இதன் மூலம் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலை எதிர்த்து உறுதியான நிலைப்பாட்டை எடுத்தது. இந்த சுயாதீன அணுகுமுறை ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் எனப்படும் கூட்டமைப்பின் மூலம் செயல்படுத்தப்படுகிறது. இதில் லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா மற்றும் ஏமனில் உள்ள ஹூத்தீஸ் போன்ற ஈரான் ஆதரவு அமைப்புகள் அடங்கும். இதன் மூலம் தெஹ்ரான் மத்திய கிழக்கில் முக்கிய பிராந்திய சக்தியாக திகழ்கிறது. புரட்சிக்கு பிறகு அறிவியல் மற்றும் மருத்துவ துறைகளில் பெண்களின் பங்கு கணிசமாக உயர்ந்துள்ளது. 1979 மருத்துவக் கல்லூரிகளில் பெண்கள் சேர்க்கை சுமார் 5% மட்டுமே இருந்தது. 2023ஆம் ஆண்டில் அது 60%த்திற்கும் மேல் உயர்ந்துள்ளது. பெண் மருத்துவர்களின் எண்ணிக்கை 2000 65,000ஆக உயர்ந்துள்ளது. பல பத்தாண்டுகளாக மேற்கு நாடுகளின் பொருளாதார தடைகள் இருந்தபோதிலும் ஈரான் ட்ரோன் தொழில்நுட்பம், பாலிஸ்டிக் ஏவுதணைகள், நானோ தொழில்நுட்பம் மற்றும் மருத்துவ உபகரணங்கள் போன்ற துறைகளில் முன்னேற்றம் கண்டுள்ளது. இந்த காணொளி பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. மறக்காம தனி ஒருவன் SK சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.